ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் கிரேவி தான். அது என்ன பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதே நல்லெண்ணெய் 200 ml விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 பல்லாரி, 3 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்து பேஸ்ட் நான் அதில் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டுறேன். தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதில் சிக்கன் நம்ம கழுவி வச்ச சிக்கன் 1 கிலோ சிக்கன் நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிண்டிட்டு நல்லா மூடி வச்சு அப்பப்போ வேக வைக்கணும். அப்புறம் சுவாமிஸ் கறி மசால் பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு பொடி, ஜீரக பொடி இது எல்லாமே 1.5 ஸ்பூன் போடணும். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. மூடி குக்கரை ஃபுல்லாக மூடலை, நான் சும்மா மூடி வச்சு தான் வேக வைக்கிறேன். ஏன்னா சிக்கன் வேகணும்ல, அதனால். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். எல்லோரும் பொரிச்ச சிக்கனை தான் கிரேவி பண்ணுவாங்க. நம்ம வேக வச்ச சிக்கனை எடுத்து கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதை ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சம் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணுறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், அந்த பொரிச்ச சிக்கன்லாம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். ஏற்கனவே கிரேவியில் கொஞ்சம் வெந்திருக்கும். அப்புறம் இந்த ஆயிலோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரங்கிறது நம்ம மிளகா சேர்த்துக்கலாம், வேறு வத்தப்பொடி எதுவும் சேர்க்கக்கூடாது. வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் நான் ஒரு முழு பல்லாரி, பெரிய பல்லாரி நல்லா ப்ரௌனாக வதக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நம்ம லாஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெயை பார்த்திங்களா, இது நம்ம அந்த கிரேவியில் ஆட் பண்ணிடணும். அப்புறம் அந்த வெங்காயத்தையும் பொரிச்ச சிக்கனையும் கிரேவியில் ஆட் பண்ணிடணும். கலர் பாருங்கள், வத்தப்பொடி போடாமலேயே நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கறி நல்லா இருக்காது, லாஸ்ட்டு சேருங்க. அவ்வளோதான். தேவையான அளவு மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, மல்லி இலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நானே ஒரு பேர் வச்சுருக்கேன், சிக்கன் தவா கிரேவிக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்கவே ஆயிலெலாம் மிதந்து எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.